வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம அந்த ட்ரையல் சீசன் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பார்ட் 1ஓட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டீங்கன்னா நீங்க நேரடியாக இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நாராயணி அப்படின்ற ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க. பிரெஸ்ட் அழகு பத்துறதுக்காக சில சர்ஜரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். அதை வச்சு அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ராஜீவோ ஆபீஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு லேடியை இந்த மாதிரிலாம் எப்படி கமெண்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்காதீங்கன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்றாங்க. அம்மா, அவங்களுக்கு எதிராக அப்பா தானே போட்டி போடுறாரு, அப்பாவோட ஆளுங்க தான் இதை பண்ணிருப்பாங்களான்ற மாதிரி பொண்ணுங்க கேக்குறாங்க. என் பையன் அப்படி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ராஜீவோட அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ராஜுவோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இலியாஸ், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அவளுக்கு தான் அட்வான்டேஜா போகும், இந்த மாதிரிலாம் டேமேஜ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஆக்சுவலா இவங்க கட்சி ஐடி செல்லுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஹெட்டா இருப்பாரு, அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இலியாஸ் சொல்லிட்டாரு. இதை வச்சு அவ கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவா பாருன்ற மாதிரி ராஜீவ் சொல்லிட்டாரு. இப்ப இது சார்ந்து எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. மேடம், நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணீங்களான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியுது? இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டுனா நான் அரசியலை விட்டு போயிடுவேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சீக்கிரமே இதுக்கு தக்க பதிலடி தருவன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஆகாஷ், பிரியான்ற ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரைம் பண்ணி மாட்டிருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேருமே யார்கிட்டயோ ட்ரக் வாங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப தீரஜ் இவங்க கிட்ட வந்துடுறாரு. நீங்க யார்கிட்ட ட்ரக் வாங்குனீங்கன்றத சொல்லுங்க, சீக்கிரமா உங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்றன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தீரஜும் இதுல யாருன்ற மாதிரி ஒரு 3 பேரோட போட்டோ காட்டுறாரு. இவங்களுமே அதுல வாங்குனாங்கல்ல, அந்த நபரை காட்டலான்ற மாதிரி காட்ட நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, இவர் உங்க லாயர் கிடையாது, எதிர்த்தரப்பு லாயர்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் தான் இவங்களை வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது சாதாரண ட்ரக் கேஸ் தான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தீரஜ் கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு விஷயம் முழுசா தெரியல போல, இது சாதாரண ட்ரக் கேஸ் கிடையாது. ஆக்சுவலா அந்த நபர் கொல்லப்பட்டிருக்கான், இவங்க ரெண்டு பேர் தான் கொலை பண்ணிருக்காங்க. இன்னும் மர்டர் வெப்பன் கிடைக்காம இருக்கு, ஆனா இவங்களோட பிளட் ட்ரேசஸ் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை இல்ல, அதனால இவங்களோட ஃபர்மை சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஆகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளோட பையனா இருப்பான், அவனுக்காக தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீரஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பிரியாவோட ட்ரெஸ்ல ஒரு ரத்தக்கரை இருக்கும், இறந்து போனவனோட ரத்தக்கரையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. செக்கிங்காக போயிருக்காங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் ஒரு ஆஃபர் தரேன், ரெண்டு பேர்ல ஒருத்தர் குற்றத்தை ஒத்துக்கிட்டா இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க அந்த ஆஃபரை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் ஏமாத்தி ரெண்டு பேரையும் மாட்ட வைக்கிறது கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருந்து இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தா இந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்க மாட்டான். தீரஜ் நம்மளே மேனிபுலேட் பண்றானா உள்ள இருக்கவங்கள ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடுவான், அதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அந்த பசங்க கிட்ட பேசி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரா பிரிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்க பிரியா கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் ரெண்டு பேர் ஆகாஷ் கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பிரியாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரியா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க தான் இப்ப கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரிலாம் மாலினி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் தீரஜ் கவனிக்கிறாரு. இதுதான் அம்மாவான்ற மாதிரி பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப நாராயணி ஒரு சேனலுக்கு பேட்டி தரதுக்காக வந்திருக்காங்க. ரீசெண்டா உங்களை வச்சு ஒரு மீம் போயிட்டு இருந்தது, அதை நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி பேட்டி எடுக்கிற பொண்ணு கேக்குறாங்க. பார்த்தேன், எப்படிதான் ஆளுங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ எனக்கு தெரியல, சோ இத பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்தது, அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் பிரஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுல சில மாற்றங்களை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அதை வச்சு இவ்வளவு சீப்பா கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ராஜீவ் தான் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இத பண்றதுல ராஜீவுக்கு தானே அதிக லாபம் இருக்கு, அவர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப ராஜீவுக்கு இது பேக் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இலியாஸ் கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு. ரைடுல விலை மதுகள் மாட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டபிள் செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நீலாம் செக் பண்ணக்கூடாது, லேடி கான்ஸ்டபிளை செக் பண்ணதுக்காக வரவைன்ற மாதிரி அந்த விலை மது பேசுறாங்க. இந்த விஷயத்தை எதர்ச்சியா வந்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இது மூலியமா ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இப்ப ஹீரோயின் வேகமா பிரியா கிட்ட வந்துடுறாங்க. ஸ்பாட்ல செக் பண்ணது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க.
ஒரு மேல் கான்ஸ்டபிள் தான் செக் பண்ணாருன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இது போதும்ன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்பாட்ல மேல் கான்ஸ்டபிள் செக்கே பண்ணக்கூடாது, அதை இவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. இத பத்தி இவங்க தீரஜ் கிட்ட சொல்றாங்க. கேக்குற தீரஜும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவங்களுமே மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்கு உள்ள போயிடுறாங்க. இப்ப தீரஜ் இருக்கார்ல, பிரியாவோட அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. இப்ப நைஸா பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் உங்களுக்கு எதிராதாமா வாதாட போறேன், இருந்தாலுமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நான் ஒரு நல்ல ஆஃபர் தந்தேன், 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற முடியும், ஒருத்தர் பழியை ஏத்துக்கிட்டா. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க காப்பாத்தணும்ன்ற முடிவு எடுத்தா ஆகாஷை காப்பாத்துவாங்களா இல்ல உங்க பொண்ணை காப்பாத்துவாங்களா? உங்க பொண்ணை காப்பாத்த மாட்டாங்கம்மா, அதனால வேற ஒரு லாயரை பாருங்கன்ற மாதிரி ஏத்தி விடுறாரு. நம்ம பொண்ணை காப்பாத்தாம விட்டுட்டா என்ன பண்றது, வேற லாயர் கிட்ட போனோன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ராஜீவ் கிளம்பலாம்னு நினைக்கும் போது நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவருமே டென்ஷன் ஆன மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இவ்வளவு சீப்பான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டிய யாராவது பண்ணா கூட அவங்கள ராஜினாமா பண்ண வைப்பேன், நான் இந்த விஷயத்த தைரியமா சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரோட ஐடி செல் எட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. எட்டு கிட்ட நீங்க ராஜினாமா பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. நான் கட்சியோட மேல் இடத்துல பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ராஜீவ் இருக்கார்ல, நீங்க கட்சியை பத்தியே தப்பு தப்பா கமெண்ட் அடிச்சது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாரு. இவர் தண்ணி போட்டிருக்கும் போது இவரோட கட்சியை பத்தியே தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிருப்பாரு. அதை வச்சு ராஜீவ் மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம இவருமே ராஜினாமா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏற்கனவே விஷால் ஒரு லாயரை போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் பிரியாக்கு ஆஜராவதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எதுக்காக மேடம் நீங்க லாயரை வர வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனால தான் வர வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தீரஜ் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப மாலினி இருக்காங்கல்ல, உனக்கு ஒரு ஆஃபர் தந்தனே, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. விஷால் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தான், அவனை விட்டுட்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு வேற ஒரு ஆஃபர் தரேன், நாங்க புதுசா ஆரம்பிக்க போற இடத்துல நீயும் பார்ட்னரா மாறலாம், இப்ப என்ன சொல்றன்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஐடி செல் எட்டும் பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இதுக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் கட்சியோட கட்டுப்பாடை மீறி இந்த விஷயத்த பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் ராஜினாமா பண்றேன்ற மாதிரி பேட்டி தந்துட்டு இருக்காரு. அதனால ராஜீவுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர்லாம் போயிருது. இது எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நான் அப்பயே சொன்னேன்ல என் பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்ட்டு, பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆமாம் பாட்டின்ற மாதிரி பேத்திங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லாம இருக்காங்க. உங்களோட Dressல ரத்த கரை இருந்திருக்கு, நீங்க எதுவுமே பண்ணலனா நம்புற மாதிரியா இருக்கு, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி 2 பக்கத்துலயும் விசாரிக்கிறாங்க. அதாவது பிரியா கிட்டயும் தனியா விசாரிக்கிறாங்க, ஆகாஷ் கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இப்ப ஆகாஷும் பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கும். ஆகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரக் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப அந்த நபர் வேற ஒருத்தர் கூட நின்னுட்டு இருந்திருப்பாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். இவங்க வேகமா கிளம்பலாம்னு நினைப்பாங்க, அதுக்குள்ள கூட நின்னுட்டு இருந்தவர் தான் அவரோட கதையை முடிச்சிருப்பாரு. இத பாக்குற இவங்க பயத்துல வேகமா அங்க இருந்து ஓடி இருப்பாங்க. அப்பதான் பிளட் Dressல பட்டிருக்கு போல. இதுதான் நடந்தது, நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஆகாஷோட அப்பாவும் பையனை காப்பாத்திடுவீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா காப்பாத்திடுவோன்ற மாதிரி விஷால் பேசிட்டு இருக்காரு. அப்ப மாலினி யார் ரூமுக்கு போய் பேசிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. அதாவது விஷால அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்றாங்க. மாலினிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இவருமே மாலினி இந்த மாதிரிலாம் பண்ணதை பத்தி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஆமா, மாலினி தனியா போக போறாங்கல்ல, மாலினியும் முகேஷ் சாரும் தனியா போக போறாங்களாம், முகேஷ் சார் தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மாலினி தனியா போக போறாளா, அதுதான் விஷயமான்ற மாதிரி இவருமே டென்ஷனா வராரு. இப்ப நேரா மாலினி கிட்ட பேசுறதுக்காக வராரு. மாலினி உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு தனியா போக போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தெரியாத மாதிரி நடிக்காத, நீயும் பரமும் சேர்ந்து என்ன வெளியே அனுப்பலான்னு முடிவு பண்ணீங்கல்ல, அதனால தான் நானும் முகேஷ் ஹீரோயின் சேர்ந்த மாதிரி போறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஹீரோயினும் என்னை விட்டுட்டு போக போறாளா அப்படின்ற மாதிரி விஷால் ஆச்சரியப்படுறாரு. நான்லாம் உன்னை விடுறதுக்கு நினைக்கவே இல்ல, நீ தான் தப்பா புரிஞ்சிருக்கன்ற மாதிரி மாலினியை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. வேற ஒருத்தன் ஷூட் பண்ணதா சொன்னாங்கல்ல, அவன் பேரு அசோக் அப்படின்றது, அவன் கிட்ட ட்ரக் வாங்குற மாதிரி சனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சன்னி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் இங்க நடக்க வேண்டிய விஷயத்த பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சன்னி கிளம்ப மாட்டாரு. நீ தானே என்னோட காரை உடைச்ச, எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆஞ்சல் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. நான் ஒன்னும் ஆஞ்சல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ ஆஞ்சல் தான், எனக்கு நல்லா தெரியும், ஹரியானால உனக்கு கல்யாணம் ஆச்சு, உன் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், அதனால ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த ஊருக்கு நீ ஓடி வந்துட்ட, உன் அடையாளம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்ட, உன் அடையாளத்தை மாத்துறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணானே எனக்கு தெரியல, ஆனா அதையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சன்னி சொல்லிட்டு இருக்காரு. கோவத்துல இவங்க சன்னி அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அசோக் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க அசோக் கிட்ட ட்ரக் வேணும்னு கேக்குறாங்க. அவரும் ட்ரக் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு.
அப்ப இறந்து போன நபரை பத்தி இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. அதை பத்திலாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க, நீங்க போலீஸான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவரை லாக் பண்றாங்க. இவர் பயந்து ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க அடிச்சு உட்கார வச்சிடுறாங்க. நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா ஆகாஷும் பிரியாவும் ட்ரக் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. காசு கொஞ்சம் கம்மியா தந்திருப்பாங்க. டே முழு காசை ஒழுங்கா தான்ற மாதிரி அந்த நபர் இருக்காருல கன்னை காமிச்சிருப்பாரு. அவர் சும்மா தான் கன்னை காமிச்சாரு. ஆனா அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான். அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். அப்ப கன்னு கீழே போய் விழுந்திருக்கும். அந்த கன்னை பிரியா எடுத்திருப்பாங்க. சட்டுன்னு இவரை காப்பாத்துறதுக்காக ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தத்துல பிரியா தான் அவரை காலி பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. மர்டர் வெப்பன் இன்னும் கிடைக்கல, நம்ம பாத்துக்கலாம், ரெண்டு பேரையும் காப்பாத்திரலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீரஜ் இந்த இடத்துக்கு வராரு. மர்டர் வெப்பன் கிடைச்சிருச்சு, கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க, அங்க இருந்து கண்டெடுத்தாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. பிரியாவோட லாயர் இருக்கார்ல, ஆகாஷ் தான் ஷூட் பண்ணான்னு சொல்லு, நீ தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நான் தானே ஷூட் பண்ணேன், நான் எதுக்கு போய் சொல்லணும்னு கேக்குறாங்க. நீ என்ன உனக்காகவா ஷூட் பண்ண, உன்னோட பாய் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தானே ஷூட் பண்ண, உன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் இந்த லாயர் சொல்லிட்டாரு. இந்த சைடு ஆகாஷ் கிட்ட இவங்கலாம் பேசுறாங்க. பிரியா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, பிரியா தான் பண்ணிருக்கான்னு சொல்லு, அப்பதான் நீ தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. என்னால அப்படி விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா ஃபீலிங்கா பேசுறாரு. ஒரு பையன் ஜெயிலுக்கு போறத ஒரு அப்பாவால பார்க்க முடியாது, ப்ளீஸ்ரா கண்ணா, அப்பா சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஆளுங்க வராங்க. நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஆளுங்க கிட்ட நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிடுறாரு. எதுக்காக நான் இப்படி பண்ணன்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப போலீஸுங்களும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா பிரியா இந்த இடத்துக்கு வராங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவால பையன் ஜெயிலுக்கு போறத பார்க்க முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பிரியா பிரெக்னன்ட்டா இருப்பாங்க, குழந்தை பிறக்க போகுது. அப்படி இருக்கும்போது இவங்க ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஏத்திருப்பாரு. அப்பாவும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. நான் தண்டனையை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங் ஆயிருது. லவ்வருக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜீவுக்கான எலெக்ஷன் சீக்கிரமா வரப்போகுது. இப்ப இலியாஸ் இருக்கார்ல, ஒரு நபர்கிட்ட நீ பேட்டி தரதுக்காக போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. உன் ஒய்ஃப் பேட்டி தந்தா இன்னும் நல்லா இருக்கும், நீ அவகிட்ட பேசி பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை பத்தி தான் வேணான்னு நான் சொல்லிட்டேன்ல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இலியாஸ் கிட்ட இவரும் சொல்லிட்டாரு. ஸ்பீக்கர்ல இருந்ததுனால ஈரனும் இந்த விஷயத்த கேட்டிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்காக நம்ம பேட்டி தரலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவங்க பேரு சித்ரா அப்படின்றது. இவர் சாக்ஸை தேடிட்டு இருக்கும் போது இவங்க தான் பக்கத்துல வந்து எடுத்து தராங்க. இப்ப சித்ராவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. சித்ராக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, நான் போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நீ என்ன விட்டு போக போறியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்குமே உன்னை விட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, நான் இன்னும் தீர்க்கமா முடிவெடுக்கல அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கோர்ட் வாசலுக்கு சீக்கிரமா வந்துடுறாங்க. இப்ப பெரியவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னமா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட போலன்னு கிண்டல் பண்றாரு. இப்ப கோர்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஜோஷின்ற பையனுக்கு குப்பைனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலன்ற மாதிரி ஒரு டாக்டர் ரிப்போர்ட் தந்திருப்பாரு. இப்ப அந்த டாக்டர் கிட்ட இவங்க குறுக்கு விசாரணை பண்றாங்க. உங்களுக்கு இடம்லாம் இருக்குல்ல, எங்க எங்க அந்த இடம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நானே சொல்றேன்ற மாதிரி இவர் வச்சிருக்க ஒரு 4 அபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்றாங்க. அந்த 4 அபார்ட்மெண்ட்டும் இந்த பில்டர்ஸோட அபார்ட்மெண்ட்டா இருக்கும். சோ அதனால அந்த பில்டருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அதெல்லாம் இல்லன்னு சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க வைக்கிற பாயிண்ட் கரெக்டா இருக்கு. அதனால ஜட்ஜுமே இந்த பாயிண்ட கன்சிடர் பண்றாங்க. அடுத்த இயரிங்ல பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன இவ சூப்பரா ஒரு பாயிண்ட வஸ்டா அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு பெரியவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது பெரியவரும் நிறுத்தி பேசுறாரு. இந்த கேஸ் பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஜோஷியோட அம்மாக்கு வேற உடம்பு முடியாம இருக்கு, அவங்களுக்கு எப்ப எதுனாலும் ஆகலாம், அதனால 5 கோடி ரூபாய் தரேன், இந்த விஷயத்த முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க 5 கோடி ரூபாயை வாங்கிட்டா மத்தவங்களை காப்பாற்ற முடியாது, இந்த ஆஃபரை நான் எடுத்துக்கலன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லயே சனாவும் தீரஜும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப சனாவும் தீரஜ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த சன்னி என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், அந்த சன்னியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்காக விசாரிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை மத்தவங்க கிட்ட நீ கேட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல, மத்தவங்க ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்பாங்க, நீ அதெல்லாம் கேட்க மாட்ட, அதனால தான் வாங்கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஜோஷியோட ஃபேமிலியை பார்க்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் ரொம்ப நேரமா இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த ஃபாலோ பண்ற காருக்கு ஆட்டம் காமிச்சு இவங்களுமே தப்பிச்சிடுறாங்க. இப்ப தப்பிச்சு அந்த ஜோஷியோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஃபேமிலிக்கு இன்னொன்னு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியுது. அந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இப்ப கேன்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அதே மாதிரி இவங்களால அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியல. ஆனா அபார்ட்மெண்ட்டுக்கான இஎம்ஐ மாசம் மாசம் இவங்க கட்ட வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி இந்த வீட்டோட வாடகையை வேற இவங்க கட்ட வேண்டியதா இருக்கு. இப்ப ரொம்ப பினான்சியல் கஷ்டத்துல இருக்கிறதா ஹஸ்பண்ட் புலம்புறாரு.
பேசாம 5 கோடி ரூபாயை வாங்கி தந்துடலாமா, அப்படி வாங்கி தந்துட்டா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, உங்கள மாதிரியே வேற ஒரு பத்திரிக்கைக்காரர் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஹெல்ப் பண்றதா சொன்னாரு, ஆனா அவர் என்ன ஆனார்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பத்திரிக்கைக்காரர் ஹெல்ப் பண்றதா சொன்னாரா, அவர் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பேரு சுனில்னு சொன்னாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது மூலியமா நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ராஜீவ் ஏற்கனவே பேட்டி தரதுக்கு முடிவு எடுத்திருந்தாரு பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட பேட்டி தரதுக்காக வந்துடுறாரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியான கேள்விதான் அதிகமா கேட்பான் போல. உங்களோட பிரைவேட் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் இவன் கேக்குறான். என் பிரைவேட் லைஃபை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, என்னோட பப்ளிக் லைஃபை மட்டும் நீங்க பாருங்க, என் பிரைவேட் லைஃபுக்குள்ள வராதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா இவருமே பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஈரனும் தீரஜும் சேர்ந்து தான் வாதாடிட்டு இருக்காங்க. இப்ப தீரஜ் ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாரு. சுனில்னு ஒருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப சுனிலை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அவர் ரொம்ப நேர்மையா வேலை பார்த்தாரு, திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த கேஸ பத்தி ஏதாவது சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, பெருசா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அவர் யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்ததா சொன்னாரு, திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, யாரோ திட்டமிட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. பிரோஜனமா எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல, இவங்களும் கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் சனாவும் தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஈரன் ஒரு கார் ஃபாலோ பண்ணுச்சுல, அந்த கார் இப்பயும் ஃபாலோ பண்ணுது. இத பத்தி சனா கிட்டே இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே இறந்து போயிருக்க சுனிலையும் யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை சுனிலை கொலை பண்ணவங்க தான் நம்மள கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ராஜீவ் ஒரு பேட்டி தந்தாரு பாத்தீங்களா, அந்த பேட்டி ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்க போறன்ற மாதிரி இலியாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பேட்டி பாசிட்டிவா போயிட்டு இருக்கிறத நாராயணியும் கவனிக்கிறாங்க. என்ன இவ்வளவு பாசிட்டிவா போயிட்டு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க. மேடம், இந்த சோசியல் மீடியால பாராட்டுறவங்க ஓட்டு போறதுக்கு வரமாட்டாங்க மேடம், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் ஃப்ரீயா விட முடியாது, இந்த ராஜீவை எப்படியாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். ராஜீவுக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும் போலியே, அந்த ஃபேமிலியை கஷ்டப்படுத்தணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப விஷால ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசலன்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது இவங்க போலான்னு முடிவு எடுத்திருக்காங்கல்ல, அதை பத்தி தான் இவர் கேக்குறாரு. விஷால், நீ நினைக்கிற மாதிரி நான் போறதுக்கெல்லாம் முடிவு எடுக்கல, நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், சத்தியமா நான் முடிவு எடுக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப சனா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்ன ஏதுன்னு எல்லாருமே பாக்குறதுக்கு வராங்க. நம்ம எல்லாரோட சிஸ்டத்தையும் யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க, இப்பதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. ஈரன் ஒரு கார் ஃபாலோ பண்ணுச்சுல, அதனால செக் பண்ணலாம்னு செக் பண்ணிருப்பாங்க. அப்பதான் ஹேக் ஆயிருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப ஹேக் ஆனதை நம்ம நீக்கிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இருக்க மாலினி இருக்காங்கல்ல, நீ அவசரப்பட்டு நீக்காத, அப்படி நீக்கிட்டா யார் இதை பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாம போயிடும், நம்ம ஏமாறுற மாதிரியே நடிப்போம், இதெல்லாம் ஹேக் பண்ணவன் யாருன்றதை கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க. நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி சனா ஏத்துக்கிறாங்க. அதுக்கேத்த வேலையெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜுவும் ஃபேமிலியும் ஹாப்பியா டின்னர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈடி ரைடுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எல்லாம் நாராயணியோட பிளானா தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் பண்ணிருப்பாங்க. வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணோட பொம்மையெல்லாம் டேமேஜ் பண்றாங்க. இந்த சின்ன பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றா. கடைசியில எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப பரம விஷால் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நம்ம ரெண்டு பேருமே தனியா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல எனக்கு விருப்பம் இல்ல பரம் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லிட்டாரு. அதுக்கு பரம் இருக்கார்ல, ஈரனே உன்னை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கா, அவளும் ஒரு பார்ட்னர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற விஷால் இருக்கார்ல, இது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. சட்டுன்னு பரமோட முகமே மாறிடுது. அதுவான்ற மாதிரி தயங்குறாரு. நான் என்னோட அசிஸ்டன்ட் சன்னியை தான் ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. ஆனா விஷாலுக்கு இவர் சமாளிக்கிறாருன்னு தெரிஞ்சிருது. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஈரனை காட்டுறாங்க. அவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இலியாஸ் கிட்ட கேக்குறாங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இலியாஸும் சொல்லிட்டாரு. நான் உங்களை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் மீட்டிங்கை ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இலியாஸ் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே நாராயணியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பாலிடிக்ஸ்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். உன் ஹஸ்பண்ட் ஜட்ஜா இருந்திருந்தா பிரச்சனை இல்ல, அவன் பாலிடிக்ஸ்குள்ள வரலான்னு முடிவு பண்ணா, அதனால தான் வீடியோவே லீக் பண்ண வேண்டியதாயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப வீடியோவை லீக் பண்ணதோ நீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான்ற மாதிரி இவங்க சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஈரனுக்கு பயங்கர கோபமாயிருது. இது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம தான் இருந்தேன், ஆனா என்னோட ஹஸ்பண்டை உங்ககிட்ட நான் தோக்க விட மாட்டேன், இதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், இந்த இதுல உங்களை நான் தோக்கடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இலியாஸ் பல வாட்டி கேட்டு கூட இவங்க பேட்டி தராம தான் இருந்திருப்பாங்க. இலியாஸ் பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் தரதுக்கு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இலியாஸும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒரு லேடி தான் இவங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. லேடி நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு இவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
பிரைவேட் லைஃப பத்தி இந்த லேடி கேக்குறாங்க. ஹீரோயின்மே ஒரு கதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஜப்பான் நாட்டுல மட்டும் கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா வேற மாதிரி தான் அவங்க சேர்ப்பாங்களாம். கோல்டு லைனிங்னு சொல்லுவாங்கல்ல, அது கொடுத்து தான் அந்த கண்ணாடியை சேர்ப்பாங்களாம். மொத வாட்டி சேர்ந்ததை விட ரெண்டாவது வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா சேர்ந்துருமா. அந்த மாதிரி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப். எங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை ஏற்பட்டது உண்மைதான். ஆனா முன்னைய விட இப்ப நாங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் எதனாலும் பொறுத்துப்பேன், என் பசங்களை கஷ்டப்படுறத பொறுத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நாராயணி மேடம் தான் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி பேட்டி எடுக்கிற பொண்ணு கேக்குறாங்க. நாராயணி மேடம்க்கு தானே இந்த இடி ரைட்ல ஆதாயம் இருக்கு, அவங்கள தான் நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராஜீவ் பக்கம் சிம்பத்தி எல்லாம் போக ஆரம்பிக்குது. ராஜீவை இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் சுனிலோட ஒய்ஃபும் நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப போல்டா பேசுறாங்க. இவங்க கிட்ட அந்த விஷயத்தை நம்ம தரலான்னு யோசிக்கிறாங்க. அதாவது சுனில் சில விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்காரு, அதை இவங்க மொத வாட்டி சொல்லாம இருந்திருப்பாங்க, இப்ப சொல்லிடலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பேட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேட்டி எப்படி இருந்ததுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நெருங்கி வராரு, இவங்க கண்ணத்துல கைய வைக்கிறாரு. இவங்களும் எதுவும் சொல்லாம இருக்காங்க. ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு நபரை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதே மாதிரி ஒரு கீ இருக்கு. எல்லாத்தையும் சுனில் தான் கேதர் பண்ணிருக்காரு. ஒய்ஃப் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது. குருன்ற ஒரு நபரை பத்தி தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த குருவை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவருமே அந்த பில்டர்ஸால பாதிக்கப்பட்டிருப்பாரு. என்கிட்ட அந்த சுனில் நிறைய டீடைல்லாம் வாங்கிட்டு போனாரு. பாவம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இந்த பில்டர்ஸ் ஆளுங்க தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் எப்பனாலும் சாவலான்ற கண்டிஷன்ல தான் இருக்கேன், நான் வந்து கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் நடக்க போது போல அதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பரம் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லாருமே சேர்ந்த மாதிரி பரமோட ரூம்க்கு வந்துடுறாங்க. என்ன எல்லாருமே மொத்தமா வந்திருக்காங்கன்ற மாதிரி பரம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. எல்லாரோட சிஸ்டத்தையும் யாரோ ஆக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அது பரமோட வேலையா தான் இருக்கும். இவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இவர் டாப்புக்கு வரணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. சோ இவர் பக்காவா எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு. இதை வெளியே சொன்னா உனக்கு தான் அசிங்கம், அதனால நீயே டீசென்ட்டா போயிடுன்ற மாதிரி சொல்றாங்க. பரமால எதுவுமே பண்ண முடியல. இப்ப பரமா உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வாசல் கிட்ட வரும்போது ஈரன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு இந்த வாட்டி ப்ரொமோஷன் கிடையாதுன்ற மாதிரி இவர் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கு இவங்களும் பதிலுக்கு கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப அந்த பரமோ தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கோர்ட்ல ஹியரிங் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த குரு இவங்க கிட்ட சொல்றதா சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களுமே கோர்ட்ல வச்சு அவர்கிட்ட பேசுறாங்க. ஆனா அப்படியே மாத்தி பேசுறாரு. அந்த பில்டர்ஸ் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி பேசுறாரு. என்ன இவர் மாத்தி பேசுறாருன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பெரியவர் தான் இந்த மாதிரி பேசுன்ற மாதிரி நிறைய காசு கொடுத்திருக்காரு போல. இவர் பெரியவருக்கு ஃபேவரா பேசுறாரு. அதனால கேஸ் இவங்க கையை விட்டு போக ஆரம்பிக்குது. அடுத்த ஹியரிங்ல பார்க்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பெரியவர் இருக்கார்ல, சீட்டு கட்ட பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கார்டை மறைச்சே தான் வச்சிருக்கணும், நீ தெளிவா காமிச்சிட்ட, அதனால தான் நாங்க கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பெரியவர் கிண்டல் பண்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டியே எண்ணிட்டு இருக்காங்க போல. மொத கட்ட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க. இப்ப ராஜீவும் டீமும் சோகமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்க கிளம்பலான்னு கீழே வரும்போது லெட்டர் பாக்ஸ பாக்குறாங்க. நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்கு, அது லெட்டர் பாக்ஸோட சாவி மாதிரி தான் இருக்கு. அப்ப சுனில் லெட்டர் பாக்ஸ்ல எதையாவது வச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஒய்ஃப் அடிக்கடி அவர் ஒரு டீ கடைக்கு தான் போவாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டீ கடைக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், அங்கதான் வச்சிருக்காரு போல, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க சனா கிட்ட சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேர் கார்ல வந்துட்டு இருக்கும்போது திரும்பி அந்த கார் இவங்களை ஃபாலோ பண்ணுது. இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நான் ஒரு டர்னிங்ல சட்டுன்னு காரை நிறுத்துறேன், நீங்க இறங்கிக்கோங்கன்ற மாதிரி சனா சொல்றாங்க. இவங்க நிறுத்துற கேப்ல ஹீரோயின் வேகமா இறங்கிடுறாங்க. ராஜீவ் தோத்துருவோம் போலன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. நாராயணி நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்ற மாதிரி போஸ்டர்லாம் அடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயினும் போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. பார்த்தா இந்த கீ மேட்ச் ஆகுது. ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறத எடுத்துட்டு இருக்காங்க. போக போக ராஜீவுக்கு ஓட்டு அதிகமாகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நாராயணியை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற நாராயணிக்கு லைட்டா இந்த இடத்துல பயமே வர ஆரம்பிக்குது. இப்ப இவங்க லாக்கர்ல இருந்து எடுத்தாங்கல்ல, அது மூலியமா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்துருது. இந்த கேஸ்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்ற மாதிரி மாலினிக்கு கால் பண்ணி இவங்க சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிஸ்டர் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துருது. நாராயணி இருக்காங்கல்ல, ரெடி பண்ண போஸ்டர் எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க. இப்ப ராஜீவ் எல்லாரையும் சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களையும் கட்டி பிடிக்கிறாரு. அதே மாதிரி கட்சி ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களை பார்க்கறதுக்காக சன்னி வந்திருக்கான். சன்னி இருக்கான்ல, இவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்றான். அதே மாதிரி கையில சில விஷயங்களை தந்துட்டு போறான். அதெல்லாம் வாங்கின ஹீரோயின் இருக்காங்கல்ல, இப்ப ஹஸ்பண்ட ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. அப்படி என்ன தந்துட்டு போனான்றது தெரியல. இப்ப அடுத்த ஷாட்டே இவங்க இருக்காங்கல்ல, இந்த சனா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க.
என்கிட்ட சன்னி வந்து பேசினா என் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் நடுவுல பழக்கம்லாம் போயிட்டு இருந்தது, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் நடந்ததா அவன் சொல்றான், என்னால முழுசா நம்ப முடியல, அதனால தான் உன்கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கேன் சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா சனாவோட முகம் மாறுது. அப்படியே கொஞ்ச நேரம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆமா நடந்ததுன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சனா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. இவங்க அடையாளத்தை மாத்தி ஆகணும். அதுக்காக ஹீரோ கிட்ட இவங்க வர வேண்டியதா இருக்கும். ஹீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இவங்களை யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. இதை முன்கூட்டியே எதுக்காக என்கிட்ட சொல்லன்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறாங்க. இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் மேல செம்ம கோவம் வருது. உடஞ்ச போட்டோவை சரி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப திரும்பி கோவத்துல அந்த போட்டோவை போட்டு இவங்க உடைச்சிடுறாங்க. விஷாலு நம்மள முழுசா லவ் பண்ணலையோன்ற மாதிரி சித்ராக்கு லைட்டா டவுட் இருக்கு. நான் உனக்காக போகாம கூட இங்கேயே இருக்கேன், ஆனா நீ என்ன முழுசா லவ் பண்றியா அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. விஷாலால சட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே அமைதியா இருக்காரு. பாத்தியா இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல, அதுதான் என்னோட பிரச்சனையே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒய்ஃபு கூட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பசங்களெல்லாம் அம்மா கிட்ட அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப ஒய்ஃபுக்கு பிடிச்ச ட்ரிங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ராஜீவ் ஷாக் ஆகுறாரு. என்னோட பாஸ்ட்ல நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போனது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க வீடியோ லீக் ஆச்சுல்ல, அப்பயே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், எதுக்காக மறைச்சீங்க, அப்ப என்ன ஏமாத்த தானே பாத்திருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ராஜீவ் இருக்கார்ல, உனக்கு விஷால பிடிச்சிருக்கு, விஷால் கூட சேரணும்னு நினைக்கிற, அதுக்காக தான் வேணும்ட்டே இந்த விஷயத்த பெரிய பிரச்சனையா மாத்துற, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை திட்டுற மாதிரி பேசுறாரு. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்ன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுமே சோகமா நின்ன மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. காலையில வீட்டுக்கு வந்த பசங்களும் அப்பா எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்பாவும் நானும் பிரிய போறோன்ற மாதிரி உங்க பசங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என்னமாச்சு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எதுக்காக பிரிய போறீங்க அப்படின்ற மாதிரி பசங்க சோகமா கேக்குறாங்க. அதுல மூத்த பொண்ணு இருக்கால, நீங்க செல்ஃபிஷ்மா அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் செல்ஃபிஷா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சாரின்ற மாதிரி இந்த பொண்ணுமே அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இவங்க கண்டிப்பா பிரிஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி முடிவெடுத்துடுறாங்க. இப்ப இவங்க எப்பவுமே போல ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப சமரசம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை வர வச்சிடுறாங்க. அந்த பெரியவர் 5 கோடி ஓகே தானேன்ற மாதிரி கேக்குறாரு. 5 கோடி இல்ல 50 கோடி ரூபாய் வேணும், அதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே சில ஆதாரத்தை எடுக்கிறாங்க. ஆக்சுவலா 15 வருஷம் கழிச்சு வேணா இங்க பில்டிங் கெட்டிக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க கவர்மெண்ட்ல இருக்க ஆளுங்களுக்கே காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பாங்க. 5 வருஷம்ன்ற மாதிரி மாத்தி இருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு காசை தந்தீங்க, யாருக்கெல்லாம் தந்தீங்கன்னு தெளிவா இருக்கு, இதெல்லாம் வெளியே வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்ல, அவங்க கேட்கறத தந்துடலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே அதுல கையெழுத்தெல்லாம் போட்டு தந்துடுறாங்க. இந்த பிரச்சனை இவங்களுக்கு ஃபேவரா முடிஞ்சிருது. சோ பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த காசெல்லாம் இவங்க தந்துடுறாங்க. இவங்க ஃபீஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்ப சனா சோகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு. நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை தேடி வரன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சதுனால பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப விஷால் கிட்ட இவங்க பேசுறாங்க. விஷால் கிட்ட சித்ரா வரலையான்னு கேக்குறாங்க. உனக்கு தெரியாது இல்ல, நாங்க 2 பேர் பிரிஞ்சுட்டோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ராஜீவை கூட்டு வந்திருக்கலாம்லன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உனக்கு தெரியாது இல்ல, நானும் ராஜீவும் பிரிஞ்சுட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றன்ற மாதிரி இவர் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்பயாவது மனசுல இருக்கிறத இவங்க கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்க கையை டச் பண்றாரு. ஆனா இவங்க சட்டுன்னு கையை விளக்கிடுறாங்க. இன்னும் கூட இவங்க ரெடியா இல்ல போல. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழியில வந்துட்டு இருக்கும் போது இவங்க மனசு மாறுது. இப்பயாவது மனசுல இருக்கிறத சொல்லிடணும்ன்ற மாதிரி விஷால பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு திரும்பி வராங்க. பார்த்தா அவர் ஆபீஸை விட்டு கிளம்பிட்டாருன்னு தெரிய வருது. சரி அவரோட வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. விஷால் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சதை இப்ப சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற விஷாலும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கதவை முழுசா திறந்து வைக்கிறாரு. இவங்களுமே உள்ள போலான்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராஜீவ் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப காலை எடுக்கிறதா உள்ள போறதான்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இவங்க நிக்கிறாங்க. இதோடயே இந்த சீசனோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீசன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.